வணக்கம் அன்பர்களே. பரிணாமம்னு சொன்னா உங்க எல்லாருக்கும் டார்வின் தான் ஞாபகத்துக்கு வருவார். கரெக்டா? 1859ஆம் ஆண்டில் ஒரு புக்கை எழுதி மொத்த உலகத்தையும் மாற்றி போட்டார். ஆனால் நான் இன்னைக்கு சொல்ல போகிற ஒரு விஷயம் உங்கள் மைண்டையே ப்ளோ பண்ண போகுது. நான் சொல்கிறத நம்புங்க. நவீன உயிரியலோட அடித்தளத்தையே கேள்வி கேட்கிற ஒரு ரகசியம் தமிழில் இருக்குது. ஒரு செகண்ட் யோசிங்க. டார்வின் தன்னோட கோட்பாட்டை சொல்கிறதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு தமிழ் இலக்கண புஸ்தகத்தில் உயிரினங்களை வகைப்படுத்தி இருக்காங்கன்னா நம்புவீங்களா? இது கதை இல்லை, கட்டுக்கதை இல்லை. இது ஒரு மாஸ்டர் பிளான். புலன்களோட எண்ணிக்கையை வச்சு உயிர்களை பிரித்த ஒரு இன்சேன் ஐடியா. இன்னைக்கு நாம் அந்த பக்கத்தை தான் புரட்ட போகிறோம். டார்வினுக்கு முன்னாடியே தமிழர்கள் செஞ்ச அந்த மெகா சாதனையை பார்க்க ரெடியா? வாங்க போகலாம். நம்ம தேட போகிற அந்த புதையல் வேற எதுவும் இல்லை, அதுதான் தொல்காப்பியம். ஆனால் வெயிட் பண்ணுங்க, இது வெறும் கிராமர் புக் கிடையாது. இது தமிழர்களோட சீக்ரெட் கோட் புக். இதில் மரபியல்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த ஒரு பகுதி தான் இன்னைக்கு நம்ம எல்லாரையும் ஆச்சரியத்தோட உச்சிக்கே கொண்டு போக போகுது. ஒரு கிராமர் புக்கில் எதுக்கு உயிரினங்களை பற்றி வரணும்? ஏன்னா இலக்கியம் வாழ்க்கையை அப்படியே காப்பி அடிக்கணும். அந்த வாழ்க்கையில் மனுஷன், விலங்கு, செடி கொடின்னு எல்லாமே இருக்கு. அதனால ஒரு புலவர் எதை எப்படி கூப்பிடணும்னு தெரியணுங்கிறதுக்காக தொல்காப்பியர் ஒரு லிஸ்ட்டு போட்டார். ஆனால் இது சும்மா போட்ட லிஸ்ட் இல்லை, இது ஒரு சயின்டிஃபிக் லிஸ்ட். தொல்காப்பியர் புலன்களோட எண்ணிக்கையை வச்சு உயிர்களை 6ஆக பிரிச்சிருக்காரு. லெவல் 1லேருந்து லெவல் 6 வரைக்கும். ஒவ்வொரு லெவலாக அன்லாக் பண்ணலாமா? லெவல் 1 ஓரறிவு உயிர். லிஸ்ட்டில் முதல் இடம் ஒரே ஒரு புலன் மட்டும்தான் இருக்கும். அது தொடு உணர்வு. புல், மரம் மாதிரி தாவரங்கள். எஸ், செடிக்கு உயிர் இருக்கு, அதுக்கு தொட்டா தெரியும்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. தொட்டா சினுங்கி செடி தான் இதுக்கு அல்டிமேட் உதாரணம். லெவல் 2 ஈரறிவு உயிர். இப்போ அடுத்த லெவல். தொடு உணர்வோட சுவை உணர்வும் திறனும் சேர்ந்தாச்சு. அது என்னன்னு கெஸ் பண்ணுங்க. புழுதான். அது நகர்ந்து போய் எது சாப்பாடுன்னு டெஸ்ட் பண்ணி சாப்பிடுது. மனிதனை விட 4 மடங்கு சுவை உணர்வு அதிகம். விஷச்செடியை கடிக்குமா? கடிக்காது. இந்த அப்சர்வேஷன் எவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கு. லெவல் 3 மூவறிவு உயிர். 3வது லெவல்ல தொடுதல், சுவையோட வாசனை பிடிக்கிற பவரும் சேருது. உதாரணம், கரையான், எறும்பு. எறும்பெல்லாம் ஒரு லைன்ல போறத பார்த்துருக்கீங்களா? அது ஒண்ணுக்கொன்னு ஒரு கெமிக்கல் வாசனையை விட்டுட்டு போறதால தான் வாசனை மூலமா சாப்பாட்டை தேடுறத அன்னைக்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. மைண்ட் ப்ளோயிங். சமையல் கட்டில் சர்க்கரை டப்பா எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது. அம்மா சொன்னா கூட தேடிக்கிட்டு இருப்போம். ஆனால் எறும்புகளுக்கு சொல்லாமலேயே சர்க்கரை டப்பா இருக்கின்ற இடம் தெரியும். நாம தான் எங்கம்மா வச்சேன்னு தேடிக்கிட்டே இருப்போம். எறும்புக்கு கண் பெருசா இருக்கும், ஆனா அதுக்கு கண்ணு தெரியாது. கேட்கவே காமெடியா இருக்கு. லெவல் 4 நான்கறிவு உயிர். லெவல் 4க்கு வந்தாச்சு. இப்போ தொடுதல், சுவை, வாசனை இதோட பார்க்கிற பவரும் சேர்ந்தாச்சு. கண்கள். இதுக்கு உதாரணம் நண்டு, தும்பி. இதுங்க தன்னோட கண்ணால தான் எதிரிகள் கிட்ட இருந்து தப்பிக்குது, சாப்பாடையும் தேடுது. உங்களோட பச்சை கலர் ட்ரெஸ் அல்லது போர்வை துவைத்து காய போட்டு இருக்கிறப்போ அதில் பூச்சியோ வண்டோ சில நேரங்களில் உட்காந்துருக்கும். துணி பச்சை கலராக இருக்கிறதால தாவரம்னு நினச்சி ட்ரெஸ்லையோ போர்வையிலோ வந்து ஒட்டிக்கும். ஐயறிவு உயிர் 5வது லெவல். இது நமக்கு நல்லா தெரிஞ்சது தான். தொடுதல், சுவைத்தல், நுகர்தல், காணுதல் இதோட கேட்கும் திறனும் சேர்ந்தாச்சு. இதுக்குள்ளதான் உலகத்தில் இருக்கிற முக்கால்வாசி பறவைகள், விலங்குகள் எல்லாமே வந்துடும். மான், புலி, யானைன்னு எல்லாமே சத்தத்தை வச்சு தான் வாழுது. மான் மாதிரி உள்ள விலங்குகளுக்கு சாதாரண ஒரு குச்சி உடைக்கிற சத்தம் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் கேட்கும் அந்த அளவுக்கு சென்சிட்டிவ் காது. ஆனா மனுஷனுக்கு வீட்டுக்குள்ள பொண்டாட்டி கூப்பிட்டா புருஷனுக்கு கேட்காட்டி நான் பொறுப்பு இல்லை, அது இந்த லிஸ்டில் வராது, நான் பொறுப்பில்லை. புதிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், அது எங்களுக்கு ஊக்கம் அளிப்பதாக இருக்கும். லெவல் 6
ஆறறிவு உயிர் ஃபைனல் லெவல். இந்த 5 பவரோட 6வதா ஒரு மெகா பவர் சேருது. அதுதான் பகுத்தறிவு. நல்லது எது கெட்டது எதுன்னு யோசிக்கிற மூளை. இந்த 6வது அறிவோடு இருக்கிற ஒரே உயிர் நாம தான் மனுஷன். ஓகே, 5 அறிவு வரைக்கும் ஒவ்வொரு உறுப்புகளை வைத்து ஒவ்வொரு அறிவா வரையறை செய்யப்பட்டது. இந்த 6வது அறிவுக்கு மட்டும் வெளிப்புற உறுப்பு எதுவும் இல்லாமல் பகுத்தறியக்கூடிய மனம் என்கிற ஒரு மாய உறுப்பு. தொல்காப்பியம் உயிர்களை வகைப்படுத்தியிருக்கு. இதுக்கும் டார்வினுக்கும் என்ன சம்பந்தம்? இங்கே தான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. தொல்காப்பியம் ஒரு உயிரினம் இன்னொன்னா எப்படி மாறுச்சுன்னு சொல்லலை. ஜீன்ஸ் பற்றியோ இயற்கை தேர்வு பற்றியோ பேசலை. ஏன்னா அது ஒரு கிராமர் புக். ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டியது அந்த லிஸ்ட்டோட ஆர்டரை. சும்மா யோசிச்சு பாருங்க. ஒரே இடத்துல இருக்கிற செடியில் ஆரம்பித்து நகர்ந்து போய் டெஸ்ட் பண்ணுற நத்தை, வாசனையை வச்சு தேடுற எறும்பு, கண்ணால் வேட்டையாடுற நண்டு, காதால் உஷாராகிற விலங்குகள், கடைசியாக மூளையை வச்சு யோசிக்கிற மனுஷன். பார்த்தீங்களா? இது சிம்பிளான உயிரினத்திலிருந்து படிப்படியாக காம்ப்ளெக்ஸான உயிரினமாக மாறுறதை அப்படியே காட்டுது. இதுதான் இன்னைக்கு சயின்ஸு சொல்கிற விஷயத்தோட கரெக்டாக பொருந்துது. டார்வின் எப்படி நடந்துச்சுன்னு சொன்னார். ஆனால் அதுக்கு பல 100 ஆண்டு முன்னாடியே தொல்காப்பியம் என்ன இருக்குன்னு ஒரு பர்ஃபெக்ட் எணி மாதிரி அடுக்கி வச்சிருக்கு. இது ஏதோ தற்செயலாக நடக்கலை. இது ஒரு டீப் அனாலிசிஸ். இதுதான் பண்டைய தமிழர்களோட சயின்ஸ் பவர். இந்த சயின்ஸ் பார்வை தொல்காப்பியத்தோட முடியலை, இன்னும் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம நாம நவராத்திரிக்கு கொலு பொம்மை வைக்கிறப்ப ஒவ்வொரு படிகளிலையும் முதல் இருந்து வரிசையா தாவரம், புழு, பூச்சி, முதல் வரிசையா 1, 2, 3, 4ன்னு 6 வரை பரிணாமத்தை உணர்த்துற மாதிரி காலங்காலமா கொலு வச்சுக்கிட்டு வருகிறோம். இதை டார்வின் பிறக்காததற்கு முன்னாடி இருந்து காலங்காலமா செஞ்சுக்கிட்டு வரோம். இது ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு இல்ல. இது உயிர்களோட பரிணாமத்தை உணர்த்துறதற்காக விஞ்ஞானம் வளராத காலத்துல யாரும் மறந்திடாமல் இருப்பதற்காக செய்யப்பட்ட ஒரு நல்ல சடங்கு இது. டார்வின் வர்றதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே உயிர்களோட படிநிலையை ஒரு ஏறு வரிசையில அடுக்கி வச்ச அந்த ஐடியா தமிழர்களான நம்மளை கர்வப்பட வைக்குது. இது நம்ம மரப்போட ஆழத்தை காட்டுது. அதாவது ஓரறிவு தாவரத்திலிருந்து 2 அறிவு உயிரினங்கள், 2லிருந்து 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு விலங்கினம், அதிலிருந்து 6வது அறிவு உள்ள மனிதன் வந்தான். ஒன்றிலிருந்து மற்ற ஒன்னாக பரிணமித்து வந்ததால் ஒவ்வொன்னையும் பிரித்து காட்டுவதற்காக தனித்தனி பெயர்கள் வச்சாங்க. இதையே பரிணாமம்னு சொல்றோம். பாலோட பரிணாமமே தயிர்னு சொல்லப்படுது. ஒன்று மற்றொன்றாக மாறிவிடுவதை பரிணாமங்கிற வார்த்தையால குறிக்கப்படுகிறது. 6வது அறிவுடைய மனிதன் வந்த பின்னாடியும் அதற்கு முன்ன உள்ள நிலைகள் அனைத்தும் அப்படியே இருக்கிறதால இந்த பரிணாம தத்துவம் ஏத்துக்கிற மாதிரி இல்லை. மேலும் குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் அப்படின்னு டார்வின் கோட்பாடு சொல்லுது. அப்படின்னா இப்ப இருக்கிற குரங்கு ஏன் குரங்காவே இருக்குது? அது ஏன் மனுஷனா மாறல? இந்த இடத்துல டார்வின் கோட்பாடு அடிபட்டு போகுது. ஆனா நம்ம ஆளுங்க பரிணாமம் கோட்பாட்டை தாண்டி மேலும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற உயிரின தன்மாற்ற கோட்பாடு. இதை பத்தி இன்னும் விஞ்ஞானம் ஆராயாம இருக்குது. இது ஏதோ புதுசு இல்லை. இது ஏற்கனவே பழைய புராணங்களையும் கதைகள்லையும் சொல்லப்பட்டிருக்கு. பரிணாமம் என்பது சதவீதம்னு எடுத்துக்கிட்டா தன்மாற்றம் 100% எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு ஒத்து போகுது. யாதும் ஊரே யாவரும் கேளிர் பாட்டை கேட்டிருக்கீங்களா? அதே பாட்டில் இந்த உயிர் ஆற்றுல போகிற ஒரு படகு மாதிரி இயற்கையோட போக்கில் போகும்னு எழுதியிருக்கிறாங்க. அதாவது இயற்கைக்கு முன்னாடி நாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பாட்டில் இந்த உலகம் நிலம், நீர், தீ, காற்று, வானம்னு 5 விஷயத்தால் ஆனதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரபஞ்சமே இந்த 5 மூலப்பொருளால் ஆனதுன்னு ஒரு தத்துவத்தையே சொல்லியிருக்காங்க. அது மட்டுமா, சங்க இலக்கியத்தில் செம்மீன்னு ஒரு வார்த்தை வருது. அது செவ்வாய் கோளா இருக்கலாம்னு இன்னைக்கு ரிசர்ச் பண்ணுறாங்க. நம்ம ஆளுங்க சும்மா இல்லை, வானத்தையே ஸ்கேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுது? நம்ம முன்னோர்கள்
வெறும் கற்பனைவாதிகள் இல்ல. அவங்க சூப்பர் அனலிஸ்ட்கள், இயற்கையை வச்சு ரிசர்ச் பண்ணவங்க, பெரிய தத்துவவாதிகள். அவங்க கண்டுபிடிச்சத இன்னைக்கு இருக்கிற சயின்ஸோட அப்படியே ஒப்பிட முடியாது தான். ஆனா சயின்ஸ்னா என்ன? உற்று பார்க்கிறது, வகைப்படுத்துறது, யோசிக்கிறது. இது எல்லாமே தொல்காப்பியரோட லிஸ்ட்ல இருக்கு. டார்வின் வர்றதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே உயிர்களோட படிநிலைய ஒரு ஏறு வரிசையில அடுக்கி வச்ச அந்த ஐடியா தமிழர்களான நம்மளை கர்வப்பட வைக்குது. இது நம்ம மரபோட ஆழத்தை காட்டுது. இது மாதிரி இன்னும் எவ்வளவு அறிவு புதையல் நம்ம புத்தகங்கள்ல ஒளிஞ்சிருக்கோ அதை தேடி கண்டுபிடிச்சு இந்த உலகத்துக்கு சொல்றது தான் நம்மளோட அடுத்த மிஷன். இந்த வீடியோ உங்க மைண்டை ப்ளோ பண்ணியிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை அடிச்சு நொறுக்குங்க. தொல்காப்பியம் பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச வேற ஏதாவது சீக்ரெட்ஸ் இருந்தா அதை கீழே கமெண்ட்ல போடுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம வரலாற்றோட இந்த மாதிரி மாசான பக்கங்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போதான் அடுத்த வீடியோவை மிஸ் பண்ண மாட்டீங்க. அடுத்த வீடியோல இதைவிட ஒரு பெரிய வரலாற்று ரகசியத்தோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.